பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6-7 வசனங்களை நான் வாசித்து கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6-7 வசனங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? விசுவாச மார்க்கத்தாராய் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் கருதப்படுகிறோம் என்று சொல்லி. நம்ம ஊரில் பார்த்தா சிறு பிள்ளை சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது சின்ன பிள்ளைங்க பேசுவாங்க, ஏய் எங்கள் அப்பா யாரும் தெரியுமாடா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிக்கலாம் யாராவது? நீங்களாம் சொன்னதில்லை, அப்படி வளரும் சொன்னதில்ல, அப்படி சண்டை போடுவாங்க. எங்கள் அப்பா யாரும் தெரியுமாடா, நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் ஒன்று சொல்லி சிறு பிள்ளைய சண்டை போடுவாங்க நம்ம ஊரில். ஏன்னா நம்ம யார் நம்முடைய தகப்பன், அதுலேருந்து வருகிற நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதிலிருந்து நமக்கு வருகிற ஒரு அதிகாரம், அதை குறித்து பேசுவதற்காக அப்படி செய்யப்படுகிற காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு எல்லாரும் விரும்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நாங்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று நமக்கு வேதம் கற்றுத் தருகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதனாக அவன் ஒரு செல்வ சீமானாகத்தான் இருந்தான். அவர் ஏழையாக இருந்த தரித்திரனாக இருந்த ஒரு மனிதன் அல்ல. அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமை அவன் செல்வ சீமானாக இருந்த பொழுது கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பணக்காரனாக அவன் இருந்தாலும் அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவனுக்கு பணக்காரனோ அல்லது ஏழையோ என்கிற வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யார் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவளை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்த பொழுது கர்த்தர் அவனை பயன்படுத்தி அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை முதலாவதாக கர்த்தர் அழைக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மெசொப்பொத்தாமியா என்கிற தேசத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகும், அவருக்கு தான் முதலாவதாக கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்தது. அவர் உடனடியாக தன்னுடைய மகன் ஆபிரகாமுடைய மனைவி சாராய், அதோடு கூட தன்னுடைய 2வது மகன் ஆரான், அவன் மரித்து போய்விட்டான், அவனுடைய மகன் லோத்து, இவர்களை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போகும்படியாக தேராகு தான் கிளம்பி வந்தார் முதலாவதாக. ஆதியாகமம் 11வது அதிகாரம் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. அப்படியாக வருகிற வேளையில் என்ன சம்பவித்தது என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆரான் என்கிற ஊருக்கு அவர் வந்த பொழுது அங்கே தங்கிவிட்டார்கள். அங்கேயே இருக்க நல்லா இருக்குது, நம்ம ஏன் போகணும் கானான் தேசத்து என்கிற ஒரு மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் புற ஜாதியான மக்கள், கல்லு மண்ணுமான தேசங்களை விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு மக்களாக இருந்தார்கள். தேவாதி தேவன் தன்னை வணங்குகிற ஒரு ஜாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். தன்னை வணங்கி தன்னையே எப்பொழுது வழிபடுகிற ஒரு ஜனத்தை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவேதான் அவர் அப்பொழுது ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்னார், நீ என்னோடு கூட வா, என்னுடைய தகப்பன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அப்படியே அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறானாம், தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். கானானுக்கு வருகிறார்கள். ஆபிரகாம் தனியாக வரவில்லை, குடும்பத்தோடு வருகிறார். ஆபிரகாம் ஒன்றும் கையில் இல்லாமல் வரவில்லை. கையிலே பல செல்வங்களை எல்லாவற்றையும், ஆடு மாடுகள் எல்லாம், தம்முடைய சம்பத்தை எல்லாம் கொண்டுதான் கானானுக்குள்ளாக வந்தார்கள். அவளை பணக்காரரோடு இருந்தால் கூட அந்த பணங்களெல்லாம் தன்னுடைய செல்வங்களெல்லாம் கொண்டு அவள் வந்தார்கள். ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த நதியை நான் தாண்டி போனேன், இப்பொழுது இந்த 2 பரிவாரங்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லி அப்படி ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் போகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய எல்லா சம்பத்தையும் கொண்டு இந்த கானான் தேசத்துக்குள்ளாக வருகிறார். ஆதியாகமம் 12:16 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அவ்வளவு செல்வத்தை அவர் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும் தனியாக ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்ததாம்.
ஆபிரகாமோட காரியம் மட்டும் இல்லை, அவருக்கும் தனியாக இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. பாருங்க, அவருடைய செல்வம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு பெரிய திரளான செல்வத்தை வைத்திருக்கிறார்கள், ஆடு மாடுகளை வைத்திருக்கிறார்கள், ஒட்டகங்களை வைத்திருக்கிறார்கள். அவருடைய செல்வம் அவ்வளவு பெரிதாக இருந்ததுனாலே அந்த பூமி அவளை தாங்கக்கூடாது இருந்தது. அவ்வளவு செல்வம் அவளுக்கு இருந்தது. ஆகவே தான் அவள் பிரிந்து சென்றார்கள். அவர்களிலே ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் தேசம் உருவாக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஜனங்களாய் கர்த்தர் எழுப்பி நிறுத்தினார். இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் ஆபிரகாம் இப்ராஹிம் நபி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் என்று சொன்னால் அவளுக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு ஆசை, அவர் தான் தேசத்துக்கே ஒரு தகப்பன் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார்கள். அப்படித்தான் ஆபிரகாமை அவள் இன்றைக்கும் விரும்புகிறார்கள். அதை பார்த்தா இன்றைக்கு நான் பல இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது பல இடங்களில் இன்றைக்கும் அவங்க ஆபிரகாமை தான் முழுமையாக நம்பி வருகிறாங்க. 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசம் விடுதலை அடைந்து விடுதலை பிரகடனம் செய்யப்பட்டு முதல் முறையாக ஸ்தாபிக்கப்பட்டது ஒரு தேசமாக 2000 ஆண்டுகளுக்கு பின்பு. அந்த விடுதலை பிரகடனம் கொடுத்து இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி அங்கீகாரம் பண்ணப்பட்டது ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தான் பார்த்தா அமெரிக்க தேசம் அதற்கு ஒப்புதல் அளித்தது, நம்முடைய ஐநா சபை அதற்கு ஒப்புதல் அளித்தது. ஆகவே இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவானது. ஆனால் அந்த திங்கட்கிழமை அந்த தேசத்தில் பெரிய ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. தேசம் உருவாகி ஒரு நாள் தான் ஆனது. ஆனால் 4 விதமான தேசங்கள் அவளுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தாங்க. அதில் நடந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சீனாய் மலையிலே இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் தங்களுக்காக ஒரு பாதுகாவலை ஏற்படுத்தி கொண்டாங்க. அதில் எல்லாரும் வருகிற அரபிய மக்களை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அதில் திடீரென்று பார்த்தா ஒரு கூட்டமாக ஒரு 200-300 அரபி மக்கள் அவளுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அந்த சீனாய் மலையில் இருந்ததெல்லாம் 5 போர் வீரர்கள் தான். ஒருத்தர் சொல்கிறான் என்கிட்ட 4 குண்டு தான் இருக்குன்னு சொல்கிறான், இன்னொரு சொல்கிறான் என்கிட்ட 5 தான் இருக்குது தான், இன்னொரு சொல்கிறேன் என்கிட்ட 3 தான் இருக்கிறேன், இன்னொருத்தர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். இருக்கிறதே அவங்கள்ட்ட 10-12 குண்டுகள் தான் இருக்குது வயசுக்கு துப்பாக்கியில் வைத்து சுடுவதற்கு. அவளுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனையை எழும்பி வருகிறது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இந்த 5 பேரும் சொல்கிறாங்க, சரி இருக்கிற குண்டுகள் இருக்கிற நம்ம சுடலாம், எது என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அவள் போரில் ஈடுபடுகிறார்கள். 10 குண்டுகள் சுட்டிருப்பாங்க, அவ்வளோதான், எல்லாம் காலியாகிடுச்சு. அமைதியாக இருக்கிறாங்க. உட்கார்ந்து அந்த இருந்த பைகளுக்கு பின்பாக மறைந்து கொண்டு அவளை மறைந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் யோசித்து பார்த்த பொழுது இந்த பெரிய சேனையை பார்க்குறாங்க. ஒன்றும் குண்டு வரலை, சரி இவங்கெல்லாம் கொண்டு விட வேண்டும் சொல்லி ஒரு பெரிய சத்தம் போட்டுக்கொண்டு பெரிய சேனையாக எழும்பி வந்தார்கள் அந்த அரபி மக்கள். திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாம் ஓடி வருகிறாங்க, இவளை தாக்க வேண்டும் என்று சொல்லி 5 பேரும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீரென்று அந்த பெரிய சேனை பயந்து புறமுதுகிட்டு திரும்பி ஓட ஆரம்பித்து விட்டாங்க. மலையை விட்டே ஓடி போயிட்டாங்க. இந்த 5 பேருக்கு ஒன்றுமே புரியல. இந்த கையில் குண்டுல கிடையாது, சுடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பதெல்லாம் ஏன் ஓடி போகிறாங்க யாருக்குமே தெரியலை. அதற்குரிய விடை அவளுக்கு 19 வருஷமாக தெரியவில்லை. 19 வருஷம் முடிந்த பின்பு அந்த 5 பேரில் ஒரு போர் சேவகர் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறார் தன்னுடைய நண்பருக்கு. நாங்கள் சீனா மலையில் இருந்தோமா 19 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய இஸ்ரவேல் தேசம் ஸ்தாபிக்கப்படும் வந்திருந்தோம், வந்து நாங்கள் சண்டைக்கு வரும்போது எங்களுக்கு விரோதமாக பெரிய கூட்டம் வந்துட்டாங்க, என்ன செய்யறதில் தன்னுடைய கதையை அவர் சொல்லி கொண்டிருந்தான். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு அரபி மன்னன் எழும்பி வந்து அவரை பார்த்து கேட்டானா, உண்மையாவா நீ ஆகியிருந்த 19 வருஷத்துக்கு முன்னால் நீ சண்டை போட்டியா? ஆமாம் நான் தான் சண்டை போட்டேன் என்று சொன்னோன்னே இந்த அரபி மக்கள் சொன்னான்னா, உங்களுக்கு விரோதமாக வந்தோமே ஒரு பெரிய கம்பெனி, நான் அதில் இருந்தேன், நாங்கள் தான் வந்தோம் உங்களை கொல்றதுக்காக வந்தோம், ரெண்டும் கை கொடுத்து பேசி கொண்டாங்க. நீ எதை கொல்ல வந்தியா, நான் உன்னை கொல்ல வந்தேன் என்று சொல்லி நண்பர்களாக பேசி கொண்டாங்களாம். அப்போ கேட்டாங்க, எனக்கு பெரிய ஒரு கேள்வி, எங்கள் கையில் குண்டுகளே இல்லை, 5 பேர் தான் இருக்கிறோம், ஏன் நீங்கள்லாம் ஓடிட்டீங்க என்று சொல்ல உடனே எனக்கு உண்மையிலே தெரியாதா என்ன அவன் கேட்குறான். என்ன உண்மையிலே தெரியாதா, என்ன தெரியாதுன்னு கேட்குற, உண்மையிலே உனக்கு தெரியாதா? எனக்கு உண்மையிலே தெரியாது, என்ன நடந்தது சொல்லு சொன்னான்னா, உங்களுக்கு பின்பாக வானத்தை எழாவுகிற உயரமாக ஒரு பெரிய மனிதனை நாங்கள் பார்த்தோம், ஒரு ராட்சத பிரதியாக ஒரு மனிதனை பார்த்தோம். நாங்கள் அவனோடு கூட பட்டயங்களை உருவி கொண்டு ஒரு பெரிய சேனை நின்றது. நாங்களாம் பார்த்த உடனே அதுதான் ஆபிரகாமாக இருக்கும், உங்களுடைய தேசத்தை பாதுகாக்கிற ஆபிரகாமாக இருக்கும் சொல்லி பயந்து நாங்களாம் ஓடிட்டோம் என்று அவங்க சொன்னாங்களாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த ஆபிரகாம் மூலமாக தேசத்துக்கு ஒரு பாதுகாவல் வருகிறது என்று ஜனங்கள் நம்புகிறார்கள். அதை குறித்த காரியங்களை மற்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் அவ்வளவு ஒரு பெரிய பெருமை, அவர் தான் நமக்கு இந்த எல்லாவற்றையும் செய்தவர் என்று சொல்லி அவர் இன்னுமாக நம்புகிறார்கள். அவர் இன்னுமாக ஒரு பெரிய ஒரு நபியாக அவர் பார்க்கிறார்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு பணக்காரன் ஒரு ஏழை லாசருங்கிற ஒரு ஏழை இருந்தான்.
2 பேரும் மரித்து விட்டார்கள். அந்த பழக்க ஐஸ்வர்யவான் அக்னியிலே போடப்பட்டான். இந்த லாசர் எங்கே போனான்னா பரலோகத்தில் போய் ஆபிரகாமுடைய மடியிலே தான் உட்கார்ந்துருந்தான் என்று சொல்லி, அந்த பணக்கார ஐஸ்வர்யவான் கீழே பார்க்குறான். மேலே பார்த்தா ஆபிரகாமோட மடியில் லாசர் உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு அந்த லாசர் அனுப்பினேன், அந்த உடலில் நனையும்படியாக ஒரு சொட்டு தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் சொன்னார்னா, இன்றைக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமை அப்படி ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மகனாக, தேசத்தை பாதுகாக்கிறவராக, தேசத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசானாக இன்றைக்கும் அவர் கருதுகிறார்கள். ஆகவே தான் அந்த ஊமையை இயேசு கிறிஸ்து விளக்கமாக சொல்லிக் கொடுத்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த ஆபிரகாமுக்கு தகப்பன் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்ன என்று சொன்னால், நான் ஆபிரகாமின் மகன் என்று நீங்கள் சொல்லலாம், நான் ஆபிரகாமின் மகள் என்று நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய குமாரராகத்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகளாக பார்க்கிறாரா? அல்லேலூயா. அவர் அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 38வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு பல சத்தியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் எல்லாரும் சொல்லுறாங்க, நாங்கள் ஒருவருக்கும் ஒரு காலம் அடிமைப்பட்டதில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று இயேசுவை பார்த்து கேட்டார்கள். இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒருவருக்கு அடிமையாக இருக்கவில்லை, ஆபிரகாமே எங்களுக்கு பிதா, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு பதிலாக இயேசு என்ன சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலும் அதே காரியத்தை நாம் பார்க்கலாம். தேவன் இன்றைக்கு இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது எதற்காக? ஆபிரகாம் பிள்ளைகளாக மாற்றும்படியாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப்படியாது. அந்த சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம் இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள், அமெரிக்க தேசத்தில் வந்து நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஆபிரகாமின் குமாரராக அவர் அழைக்கிறார். அதுதான் அவர் நமக்கு என்று கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு 100க்கு அதிபதியோட வீட்டுக்காக போய் கொண்டிருக்கிறார். 100க்கு அதிபதி என்று சொன்னால் அந்த நாட்களிலே அரசாங்கத்தில் பணியாற்றுகிற சேனைகளிலே 100 பேரை ஆட்சி செய்கிற ஒரு மனிதன், 100 பேருக்கு அதிபதி, அதான் 100க்கு அதிபதி. அவன் ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல, அவன் ஒரு ரோம போர் சேவகன். அவன் சொல்லுகிறான், இயேசுவை பார்த்து என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய வேலைக்காரனை குணமாகும்படியாக நீ வர வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொல்லு, நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற அதிகாரங்களும் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவரை வா என்றால் வருகிறான். நான் என்னை இடத்துல வருவதற்கு உன்னை பொருட்டாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீ வீட்டுக்கு வருவதற்கு நாங்கள் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உன்னை வேலைக்காரன் சுகமாகி விடுவான் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்புகிறான். அதை கேட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரங்களாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். சகேயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு சகேயு வீட்டுக்கு வந்து விட்டார். சகேயு நின்றவரை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்ன உடனே இயேசு சொன்ன பதில் என்ன? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசு சொன்னார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சொல்லிக் கொண்டாங்க, நாங்கள் தான் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொல்லி. இயேசு தான் நீங்கள் தான் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி. ஆனால் அந்த சகேயு மனம் திரும்பின உடனே அவர் சொன்னார், சகேயுவே, நீ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறாய்.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும்படியாக நீ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறாய் என்று இயேசு அவனை மெச்சிக்கொண்டார். இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அவரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாச மார்க்கத்தார்கள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருப்பாய், நீ ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் இருப்பாய் என்று கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நியாயப்பிரமாணத்தில் கிடைக்கவில்லை, விசுவாசத்தினாலே கிடைத்தது என்று சொல்லி. ஆகையினால விசுவாசத்தில் யார் நிற்கிறார்களோ, யார் தேவனுக்காக விசுவாசத்தோடு நிற்கிறார்களோ அவர்கள் தான் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை அப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாக ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் வரும் பொழுது, அந்த விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக சேர்க்கப்படுகிறார்கள். போகட்டும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் அது மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க தெரியுமா? இருக்காது, யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. தெரியாது, உண்மையிலே தெரியாதா? 6 குமாரர் சொல்லி சொல்கிறாங்க. அதில் 2 பேர் நமக்கு நல்லா பேர் தெரியும். 2 பேர் நல்லா பேர் தெரிஞ்ச பேர் யார்? ஈசாக்கும் இஸ்மவேலும். அது 2 தான் நமக்கு தெரியும். நமக்கு அவ்வளோதான் தெரியும், நமக்கு தெரிந்தது. ஆனால் ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லப்படுது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் பல வேலைக்காட்களை உடையவனாக இருந்தான். அவரை ஆபிரகாமை கர்த்தர் முதலாவதாக அழைத்த பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட தான் வரார். அந்த வாக்குத்தத்தை பெற்ற பொழுது அவருக்கு வயது 75. நாள் போயிட்டே இருக்குது. பார்த்தா 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, குழந்தை பிறக்கிற மாதிரி இல்லை. நான் அவர் உள்ளத்தில் சந்தேகம் வர ஆரம்பிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சந்தேகப்பட வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம் இருந்திருக்கலாம். அவரை பார்த்து தேவனை பார்த்து மறுபடியும் அவர் கேட்கிறார், உண்மையிலே என்ன தருவீர் என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு குழந்தை தருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் மறுபடியும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முதலாக 12வது அதிகாரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். அதன் பின்பு 15வது அதிகாரம் வந்தவுடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறான். இந்த எலியேசர் தான் வீட்டை பார்த்துக்கிறான். அவன் தான் எனக்கு ஒரு வாரிசு மாதிரி இருக்கிறான். வீட்டில் நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். அப்போ அவர் வீட்டில் பிறந்த ஒரு வேலைக்காரன், அவன் உண்மையாக இருந்த ஒரு வேலைக்காரன் இருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு மிகவும் பிரியமான ஒரு வேலைக்காரன் இருந்திருக்கலாம். அந்த இளையாசார் தான் கடைசியாக ஈசாக்கு பெண்ணு பார்க்க போன வேலைக்காரன், அதே வேலையாள் தான். ஆனால் அவன் தான் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருக்கிறான், அவன் தான் எனக்கு அதிபதியாக ஆக போகிறான் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டில் பிறந்த ஒரு அடிமை தான் இப்போ எனக்கு என்னோடய வீட்டில் என்னோட எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக சுதந்திரவாளியாக இருக்கிறானே, என்ன தருவீர் என்று சொல்லி ஆபிரகாம் கேட்கிறார். அப்பொழுது தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலியாசார் வீட்டு விசாரணைக்காரனாய் இருப்பது இல்லை என்று சொல்லி. அப்போ இந்த எலியாசார் பேர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாமுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 318 பேர் இருந்திருக்காங்க. வேதத்தில் சொல்லுகிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கேள்விப்படுகிறார், லோத்து இடத்துல போய் தனியாக இருக்கிறார் சோதோம் குமோராவில். அவனுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் வந்துட்டாங்க, வந்து அவனை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் சரியாக கொண்டு போன உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் அவளுக்கு விரோதமாக போக போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டிலே பிறந்தவர்கள் கை படிந்தவர்கள் ஆகிய 318 பேருக்கும் அவன் ஆயுதங்களை தரித்து அழைத்து கொண்டு போனானா. அல்லேலூயா. அப்போ வீட்டில் எப்படியும் ஒரு 1000 வேலைக்காரராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். 1000 பேருக்கு 318 பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போகிற வயசு வந்துச்சு. அத்தனை பேர் வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்கலை. நீ பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவன் வீட்டில் 318 பேர் பிறந்து வளர்ந்து ஆயுதபாணிகளாக நிற்கும்படியாக சேனையாக இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு இன்று ஒரு குழந்தை இல்லை, அவனுக்கு இன்று குழந்தை இல்லை. ஆனால் வாக்கு தத்தங்களை பெற்று வந்தான். உள்ளத்தில் அவன் யோசித்து இருப்பான், இப்போ எல்லாரும் இந்த 318 பேர் வேலை சண்டை கூட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அதுதான் அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம். அதை உடனே கேட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நான் உனக்கென்று ஒரு தருவேன் என்று சொல்லி. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வீட்டிலே பிறந்தவர்கள் உடன்படிக்கைக்கு சுதந்திரர் அல்ல,
உடன்படிக்கையில் இருக்கிறவங்க சொல்ல முடியாது. 318 பேரும் ஆபிரகாமுக்கு பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரமாய் கர்த்தர் கருதவில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டியன் ஹோல் நீங்கள் பிறந்திருக்கலாம், உங்கள் பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அதனால நீங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்ததுனால நானும் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது மாத்திரமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள், இந்த உடன்படிக்கை சுதந்திரராக மாறுவீர்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுக்கு சுதந்திரராய் புத்திரராய் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முதலாவதாக தேவனுக்கு பிரியமாய் மாறும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது மாத்திரமே நீங்கள் ஆபிரகாமுக்கு புத்திரராக மாற முடியும். ஒரு கிறிஸ்டியன் அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆங்கில பெயரை வைத்துக்கொண்டால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. வேதத்தில் உள்ள பெயரை வைத்திருந்தால் உங்களுக்கு இயேசுவின் பிள்ளையாக மாற முடியாது. எப்பொழுது அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறீர்கள், எப்பொழுது மனம் திரும்புகிறீர்கள், எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அப்படி இருக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறீர்கள். அந்த உடன்படிக்கையின் புத்திரராக நீங்கள் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை மனம் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேனே பிரதர், ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உண்மையாக மனம் திரும்பின ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? பாவத்தை விட்டு மனம் திரும்பின ஒரு அனுபவம் உண்டா? தேவாதிகளுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை உண்டா? நானும் வருகிறேன் சபைக்கு, நானும் வீட்டுக்கு போகிறேன் சொல்லி ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது 318 பேர்ல ஒருவர் கூட அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. எலியாசார் ஒரு பெரிய ஒரு வேலைக்காரனா இருந்தான், வீட்டையே விசாரிக்கிறவனாய் ஒரு மேலாளா இருந்தான், டைரக்டரா இருந்தான். ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரமாய் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளுங்க. அடுத்த சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தது, இயேசுவை என்னுடைய உள்ளத்தில் வாரும், நான் மனம் திரும்புகிறேன் சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது சொல்லுங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வரும் பொழுது நாம் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரராக நாம் மாறுகிறோம். சரி, போகட்டும். முதலாவது ஒரு குழந்தைய யோசித்து பார்த்தாரு, அவருக்கு தெரியல. இது நடந்தப்போ எத்தனை வயசு இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக 86 வயசுக்கு குறையதான். 75 86 வயசுக்குள்ளே எப்போ ஒரு சமயத்தில் நடந்திருக்குது. எலியாசாரை பற்றி ஒரு கான்வர்சேஷன். ஆனால் கற்று சொல்லிட்டு மறுபடியும், நான் உனக்கு இந்த குழந்தை தரப்போறேன்ப்பா, இந்த எலியாசார் உனக்கு குழந்தை இல்லை, அவனோட சுதந்திர வழி இல்லை, நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் தரப்போறேன் என்று கத்த தெளிவாய் சொல்லிவிட்டார். கத்த சொல்லிவிட்டார். ஆனால் இது நடந்த பிறகும் கூட அவன் யோசிக்கிறான், கத்தாவை எனக்கு இப்போ வயசு இப்போ எத்தனை ஆச்சு, எனக்கு 86 ஆக போகுது, எப்படி குழந்தை தரவி முடியுமா இது என்று அவனுக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வி வந்த உடனே கூட இருக்கிற சாராயோடு கூட பேசுகிறான். 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை கருத்தாக யோசித்து பார்க்கணும். சாராய் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், நான் தான் வயசாயிட்டேன், எனக்கு தான் வயசாயிடுச்சு, என்னோட அடிமை பண்ண இருக்கிறாள், ஆகார் இருக்கிறாள், அவளோடு கூட சேரும், அவள் மூலமாகவாது உங்களுக்கு சந்ததி உண்டாகும் என்று சொல்லி சாராள் நினைக்கிறாள். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள். ஒய்ஃப் சொன்னால் போதும், உடனே ஹஸ்பண்ட் சரின்னு சொல்லிட்டு வர உடனே எஸ் மேம் சொல்லிடுவார். இல்லை அப்படித்தானே? நிறைய வீடுகள் அப்படி தான். ஒய்ஃப் சொன்னால் உடனே ஹஸ்பண்ட் கேட்டுருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து பாருங்க. யோசித்து பார்த்தேன், ஒரு வேளை என்ன பேசியிருப்பாங்க ஆபிரகாமும் சாராளும் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். சாராள் சொல்லியிருப்பான், எனக்கு வயசு இப்போ எத்தனை வயசு ஆச்சு, எனக்கு 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறந்தப்போ 90 வயசு. ஆபிரகாமுக்கு 86 வயது இருந்த பொழுது இஸ்மவேல் பிறந்தான். அப்போ 85 வயது, ஆபிரகாமுக்கு 85 வயதாக இருக்கும் பொழுது அவங்க பேசிக்கொள்ளுகிறார்கள். சாராள் சொல்லுங்க, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு நின்று போயிற்று, இனிமே குழந்தை பிறகு சான்ஸே இல்லை. உடனே ஆபிரகாம் சொல்ல, அது எப்படி சொல்ல முடியும், கர்த்தர் சொன்னாரே, நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல திரளான ஜாதியாக உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னாரே என்று ஆபிரகாம் சொல்லியிருப்பார். சாராள் சொன்னா, அது உனக்கு தரையாக கொடுத்தாரு, இறகா கொடுத்தாரு, கேட்டு போட மாட்டாளா? அப்படியே சொல்லியிருக்கணும். நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு அநேக மனைவிகள் செய்கிற தவறு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா அவரோட ஆசீர்வாதம், என்னோடது இல்லை. அவர்களை தங்களை உடன்படிக்கைக்கு விலக்கி கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அப்படி செய்கிற சில தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆகவே தான் கர்த்தர் இதை பேசும்படியாக சொன்னார். எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவரோட ஆசீர்வாதம், எனக்கு அதில் பங்கு இல்லை.
ஒரு ஒன்றாக இருந்து ஒரு குடும்பம் நடத்த வேண்டிய இடத்துல ஒரு மனைவி சொல்லுகிறாள், அது உனக்கு வந்து ஆசீர்வாதம். உனக்கு வேலை கிடைச்சது, உனக்கு வேலை கிடைச்சது, எனக்கா வேலை கிடைச்சது, உனக்கு சம்பளம் தான் எனக்கு சம்பளம் வந்து மாதிரியா? இப்படிப்பட்ட விதண்டாவாதங்கள் பேசுகிறதை நீங்கள் விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது எதற்காக? கணவனுக்கும் மனைவிக்கு சண்டைகள், பிரிவினைகள். ஏன்னா அந்த ஒரே உடன்படிக்கை கர்த்தர் குடும்பத்துக்காக செய்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு மீறிய பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி நீங்கள் யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை என்னுடைய குடும்பத்துக்காக நீ தருகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். தவறான விசுவாசத்துக்குள்ள வரக்கூடாது. ஆபிரகாம் சாராய் சொல்லியிருப்பா, இது எனக்குள்ள வாக்குத்தத்தம் கிடையாது, ஒன்றை தான் சொன்னார் கர்த்தர், என்கிட்ட சொல்லலை. அதனால உனக்கும் ஆகாருக்கும் ஒரு வேளை குழந்தை பிறக்குமா இருக்கும், அதெல்லாம் நீ நோக்கி கல்யாணம் பண்ணிக்க. அதான் நான் தான் இல்லையே. ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் திஸ் பிக்சர். ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் திஸ் equation. God never said that Abraham and Sarah you will be blessed. அவர் சொல்லலை என்று அவர் சொல்லியிருப்பான். ஆபிரகாம் அதை கேட்டிருப்பார், அவருக்கும் யோசித்திருப்பாரு, ஆமாம் அவர் சாரா பேர் சொல்லவே இல்லையே என்று வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அப்போ என் மனைவி சொல்ல சரியாக தான் இருக்கும் என்று அவர் யோசித்திருப்பார். ஆனால் கர்த்தத்தில் போய் கேட்கலை. கர்த்தாவே நீ என்ன சொல்றீங்க, கிளாரிஃபை பண்ணுங்க, உண்மையிலே குழந்தை பிறக்கும் பிறக்காதான்னு அவர் கேட்கல. திருப்பி கர்த்தரை கேட்கல. உடனடியாக மனைவி சொன்னபடியாக ஆகாரோடு கூட அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 15-16 வசனத்திலே ஆபிரகாமுக்கு ஆகார் ஒரு குமாரனை பெற்றாள். ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். 75 வயசில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. 11 வருஷம் வெயிட் பண்ணி ஸ்டாராக சொல்லிட்டான், இது எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை, நீங்கள் வேற யார்ட்டையா போய் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டான். கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ ஆபிரகாம் நினச்சிட்டாரு, ஐ எம் செட்டில்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு சொல்லி அவர் ஒத்துக்கொண்டு செட்டில் ஆகிட்டார். அப்புறம் பேசவே இல்லை அதை பற்றி. இன்றைக்கு அநேகர் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கும் மற்ற ஆசீர்வாதங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி கர்த்தர் விரும்பாத ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு இதுதான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி எங்களுக்கு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்ததுனால அது கர்த்தருடைய சித்தமா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் அப்படி யோசிக்க அவர் நினைச்சார், இஸ்மவேல் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு சொல்லி அவர் நினைத்து கொண்டார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரு தனிப்பட்ட விதமாக தனிநபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அது குடும்பமாக ஆசீர்வதிக்கிறவர். ஒரு கணவனுக்கு வருகிற குடும்பத்தை அந்த ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் முழுமையாக கர்த்தர் தருகிறார். ஒரு மனைவிக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குடும்பமாக கர்த்தர் தருகிறார். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா! அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும். ஆனால் ஆபிரகாம் நினச்சிட்டாரு, இஸ்மவேல் எனக்கு பிறந்துட்டான், இனிமேல் அதுதான் எனக்கு, அவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை என்று சொல்லி யோசித்துட்டாரு. கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். ஆபிரகாம் வயசாகிட்டே போகுது. 86 வயசு குழந்தை பிறந்தாச்சு இஸ்மவேல். இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. கர்த்தர் 13 வருஷம் காத்திருந்தார். இந்த ஆபிரகாம் ஏதாவது கேட்பான் நம்மகிட்ட அப்படின்னு பார்த்தா அவன் கேட்கவே இல்லை. 2 பேருக்கு சண்டை, ஆபிரகாம் சாராய்க்கு சண்டை ஏற்கனவே. ஆனால் ஆபிரகாம் ஒன்றுமே கேட்கல. கர்த்தர் மிகுந்த கிருபையை அவரே கூடாரத்துக்கு வருகிறார். வேதம் சொல்லுகிறது 3 தூதர்கள் வருகிறார்கள் ஆபிரகாமை பார்ப்பதற்காக. தேவாதி தேவன் வருகிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வேதம் அப்படி தெளிவு சொல்லப்படவில்லை. ஆனால் 3 பேர் வருகிறார்கள் தேவதூதர்கள். அவளை பார்த்த உடனே ஆபிரகாம் அவளை அழைத்து, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, உங்களுக்கு சற்று உணவு தருகிற, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் போகலாம் என்று சொல்லி அவர் மிகுந்த அன்போடு அவளை கூப்பிட்டு அவளை உபசரிக்கிறார். அவர்களும் சரி நீ வார்த்தையின்படி செய் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் மந்தைக்கு ஓடி 99 வயசு ஆபிரகாமுக்கு. ஆனால் ஓடி போகிறாராம். அவர் ஓடி போய் மந்தையில் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்கடா பிடித்து கொண்டு வருகிறார். அதை வேலைக்காரத்தில் கொடுக்கிறார். வேலைக்காரன் அதை சீக்கிரமாய் சமைத்தான் என்று வேதத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஓடுதான் பார்க்குறாங்க. 99 வயசு வரை ஓடுறாரு. அப்போ ரொம்ப அர்ஜென்ட் போல் இருக்குது. நான் அவசரமாக உடனே சமையல் பண்ணி கொடுத்துட்டான். சமையல் கொடுத்து சாப்பிட்ட உடனே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஆபிரகாமோடு பேச ஆரம்பிக்கிறார். மறுபடியும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறான். அதை உடனே அவர் பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு ஆபிரகாமே என்று அவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் அவர் ஆபிரகாமத்தில் அப்படி சொன்னது இல்லை. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவன், அவருக்கு கீழ்ப்படிந்தவன். எழுந்து வானே வந்தான்.
அவரை தொழுது கொள்ளும்படியாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சென்ற இடத்துலெல்லாம் ஆபிரகாம் செய்த முதல் காரியம் என்னன்னா, கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதுதான் அவன் செய்த காரியம். கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டினான், அவரை தொழுது கொண்டான். அதுதான் அவன் செய்த காரியம் எல்லாம். கர்த்தர் இப்போ இந்த நேரத்தை சொல்லுகிறார், ஆனால் 99 வயசு ஆயிடுச்சு. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கணும் ஆபிரகாமே என்று சொல்லுகிறார். 13 வருஷங்கள் காத்திருந்தார். ஆபிரகாம் வந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பான், மனம் திரும்புவான் என்று சொல்லி காத்திருந்தார். 13 வருஷமாக ஆபிரகாம் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆகாரை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அதுதான் கர்த்தரை கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லியிருந்தான். கர்த்தர் இப்பொழுது அவனோடு பேசுகிறார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கலாம் 13 வருஷத்துக்கு முன்னால். இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனம் திரும்பவில்லையா? இன்றைக்கு மனம் திரும்பபடியாகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 13 வருஷமாய் கர்த்தர் காத்திருந்தார், ஆபிரகாம் மனம் திரும்புவான் என்று சொல்லி. இந்த வாக்குத்தத்தை, உண்மையான வாக்குத்தத்தை நான் மனம் திரும்பும்பொழுது கொடுப்பேன் என்று கர்த்தர் காத்திருந்தார். ஆனால் மனம் திரும்பலை. 99 வயசுல கர்த்தரே வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், நீ திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாக மறுபடியும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் ஆபிரகாம் எண்ணப்படும். நான் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி நான் உடன்படிக்கை நித்திய உடன்படியாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், 17வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலே கர்த்தர் இப்பொழுதுதான் சொல்லுகிறார் தெளிவாக, ஆபிரகாமே உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக. இப்போ சாராய்க்கு 90 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 99 வயசு. அவர் சொல்லுகிறார், நான் அவளை ஆசீர்வதித்த அவளாலே உனக்கு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவருக்கு 99 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாராயோட பேர் கேட்குறா. கர்த்தர் சொல்கிறார், சாரா மூலமாக எனக்கு குமாரனை தரப்போகிறேன். அதுதான் வாக்குத்தத்தம். அந்த மகனோடு கூட தான் என்னோட உடன்படிக்கை நான் ஏற்படுத்த போகிறேன், இஸ்மவேலோடு கூட அல்ல என்று கர்த்தர் பேசுகிறார். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தனக்குள்ள சொல்லிக்கொண்டான். அவன் முகங்குப்பை விழுந்துனாங்க. தான் என்ன ஜோக்காக இருக்குது, கர்த்தர் ஜோக் அடிக்கிறீங்களேன்னு சொல்லி சிரிச்சானா. சிரித்து கொண்டே சொல்லுகிறான், ஆபிரகாம் 100 வயசு சொல்றதுக்கு எப்போது குழந்தை பிறக்குமா? 90 வயசு தான் சாரா குழந்தை பெருவாள் என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். சொல்லிக்கொண்டு அவரை பார்த்து சொல்லுகிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக அவர் ஜெபிக்கிறாரு. அவர் சொன்னதை பற்றி கர்த்தரை பற்றி ஒன்றுமே சொல்லலை. சொல்கிறாரு, இஸ்மவேலை ஆசீர்வதிங்கப்பா என்று அவர் சொல்லுகிறார். தேவன் தெளிவாக அவனை பார்த்து சொன்னார், அப்படி அல்ல, நிச்சயமாகவே சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். நீ ஜெபத்தை நான் கேட்டேன், இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து அவனையும் ஒரு ஜாதியாக நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாக்குத்தத்தம் வர மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உண்மையான வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக விரும்புகிறார். அது நிறைவேறும் முன்பாக நீங்கள் கர்த்தத்தில் மனம் திரும்பணும். குடும்பமாக ஒன்றாக வந்து நீங்கள் கர்த்தரை சொல்லணும், நாங்கள் குடும்பமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், இந்த உடன்படிக்கை நீங்கள் சொல்லணும். குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனைக்கு இடம் கொடுக்காம ஒன்றாக வந்து கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லணும். அந்த குடும்பத்தில் அந்த பிரிவினை மூலமாக சாராள் தன்னை அந்த உடன்படிக்கைக்கு அந்நியலாக அவள் பார்த்தபடியினால இன்றைக்கும் கூட பாலஸ்தீன் தேசம், இஸ்ரவேல் தேசம் சண்டைக்குள்ளாக சென்று கொண்டே இருக்கிறது. தலைமுறையாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான நீங்கள் செய்கிற அந்த ஒரு காரியம், அவர் கர்த்தர் விசுவாசிக்காத காரியம், அவருக்கு நாம் போய் ஹெல்ப் பண்ண போறேன் என்று சொல்லுகிற காரியம், அது மூலமாக உடைய தலைமுறைகளிலே ஒரு பாதிப்பு உண்டாகும்படியான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தான் நீங்கள் முற்றிலுமாக அவரை நம்பணும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அவனுக்கே இந்த கதியை நமக்கு எப்படி நீங்கள் யோசிக்கலாம்? இயேசு கிறிஸ்து அதற்குத்தான் கிருபை தருகிறார். அவர் விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருகிறார். அவருடைய கண்களை திறந்து நமக்காக அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். அதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். இந்த கான்வர்சேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் உட்கார்ந்து கர்த்தர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? சாராய் அந்த பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கான், உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படி கேட்டுக்கொண்டு? அவர் பின்பாக இருந்து அவருடைய முதுகு அவளுக்கு நேராக இருந்தது. அவள் அவருக்கு பின்பாக நின்று கூடார வாசலில் நின்றதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அது சொன்ன உடனே சாராய்க்கு ஒரே சிரிப்பு. அவளை சிரிச்சிட்டான். அவன் மனசுல சிரிச்சு நினைத்து கொண்டான். உடனே கர்த்தர் அவர் பார்த்து சொல்லுகிறார், எனக்கு
குழந்தை பிறக்குமோ என்று கர்த்தர் சொல்கிற ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதும் உள்ளவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டா இருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நான் உற்பத்தி கால திட்டத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகுந்த கிருபையினால முதலாவதாக ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். நான் உனக்கும் சாராய்க்கு நான் தரப்போறேன் குழந்தை என்று சொல்லி பின்பு வீட்டுக்கே வந்துட்டாரு. கர்த்தர் நான் சாராட்ட சொல்லணும் இதை என்று சொல்லி வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார். குடும்பமாக நீங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது, குடும்பமாக நீங்கள் சேர்ந்து அவர்களை பேசும் பொழுது, குடும்பமாக இருக்கிறாங்க, சாராளும் இருக்கிறான், ஆபிரகாமும் இருக்கிறார். இயேசுவை கர்த்தரை அழைக்கிறாங்க, நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இயேசு வரும் பொழுது, கணவனும் மனைவியுமா நீங்கள் சேர்ந்து அவர்களை பேசும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். ஒரே விசுவாசத்துக்குள்ளாக வரும்படியாக, ஒரே உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் வரும்படியாக உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுக்கு புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆபிரகாமோட வாழ்க்கையில் எப்படி தான் வீட்டில் பிறந்த 318 பேர் இருந்தாங்க. அதில் இளையாசருங்கிற ஒரு மேன்மையான ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்டவனாக இல்லை. அவனு தன்னுடைய சொந்த ஞானத்தில் சென்று இஸ்மவேல் என்கிற ஒரு மகனை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் மேலே கர்த்தர் தன்னுடைய பிரியத்தோடு கூட வைத்து உடன்படிக்கை செய்யவில்லை. ஆனால் கடைசியாக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் புன்னகை, நகைப்பு என்று பெயர். சாராளும் ஆபிரகாமும் உள்ளத்தில் நகைத்தார்கள், இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி. உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையிலே புன்னகை உண்டாகும்படியாக, அவருடைய உள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும்படியாக கர்த்தர் வந்து ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுத்து விட்டார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 38வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கலாத்தியர் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார்? அவர் 7 விதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது உங்களையும் என்னையும் ஒரு மனதிலே வைத்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், நான் எல்லாரையும் பூமியில் எல்லா குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி. ஆனால் பாதி தூரத்தில் வந்தான், இஸ்மவேல் வந்துட்டான். பாதி இஸ்மவேல் மக்களுக்கு விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவர் சொல்லிட்டார், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமை சந்ததி. ரோமர் 9வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:7 சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:13-14 தெளிவாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சாபங்கள் எல்லாம் மாற்றும் போது அவர் சொன்னார், நான் இந்த விசுவாசத்தை மறுபடியும் தரட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு. ஆபிரகாம் நான் கொடுத்த உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நான் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக மாறும்படியாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நமக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நான் சுபாவத்துக்கு விரோதமாக காட்டு ஒலிவ மரங்களாக இருந்த நம்மை வெட்டி எடுத்து சுபாவத்துக்கு விரோதமாக நல்ல ஒலிவ கிளைகளுக்கு ஒப்பாக கர்த்தர் ஒட்டி வைத்து விட்டார். அந்த விசுவாசத்தினால் செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா.
இஸ்ரவேல் புத்திரலாம் சொல்லலாம், நான் தான் இஸ்ரவேல் ஆபிரகாமின் பிள்ளை என்றவங்கெல்லாம் சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது விசுவாச மார்க்கத்தார்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்கள் அப்படியாக ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார், அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பல. வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு சொன்னார், அந்த பிசாசு ஏன் உங்களுக்கு ஓடவில்லை? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்ல அது நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாச மார்க்கத்தார்களாக வரும் பொழுது கர்த்தராக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பல. அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தன் ஆபிரகாமின் சந்ததியாராக அவர் நம்மை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் கேட்கிற காரியம், என் மகனே என் மகளே, நீ ஆபிரகாமின் சந்ததியாக மாறும்படியாக நான் விரும்புகிறேன், இந்த விசுவாசத்துக்குள்ளாக வா என்று சொல்லி இந்த விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களோ உங்களுடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணுமா? தவறான விசுவாசத்துக்குள்ள இல்லை, பரிசுத்தமான விசுவாசம், இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்து நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருவார். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குது என்று சொல்லுகிறார்கள், செய்கிறதெல்லாம் வேறு காரியமாக இருக்கும். இதை என்ன சொல்லுகிறது? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி, தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்து என்று நீ அறிய வேண்டுமோ என்று கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் விசுவாசத்தோடு வருவாங்க, வீட்டுக்கு போனால் ஒரே பயம், நாளைக்கு எனக்கு வேலை போயிடும் போல் இருக்குது, நம்ம தெருக்கு வந்துடுவோமோ என்கிற பயம். பயமும் விசுவாசம் சேர்ந்து இருக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் என்று சொல்லியும் பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறதே, அதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்து நம்ம சபிக்கிறோம், மற்றவர்களை அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சாலும் மற்றவர்களை குறித்து நாம் சாபம் எடுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்களோ வாக்கு தத்தத்தை பெற அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தோடு என்னெல்லாம் விசுவாசத்தெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் மாற்றி விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ளாக வரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து இருக்கலாம். எழுந்து நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சில நிமிட நேரங்கள், கர்த்தாவே எனக்குள்ளாக விசுவாசத்தை தரணும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே நான் ஆபிரகாமின் ஒரு குமாரனாக நான் இருக்கணும் தகப்பனே, விசுவாச மார்க்கத்தானாக தகப்பனே, நான் ஆபிரகாமின் குமாரனாக மாறணும், எனக்கு அந்த கிருபை தாருங்க. எல்லா கண்களை மூடி அவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது கர்த்தாவே, பல நாட்களை கத்தா வீட்டில் பிறந்த அந்நியனை போல இருக்கிற ராஜா தகப்பன, ஒரு வேலைக்காரனை போல கத்தா, ஏதோ வீட்டில் பிறந்ததை சொல்ல இருந்த இவ்வளவு நாளும் இன்றைக்கு தகப்பன நான் உண்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையாகவே இந்த விசுவாசத்துக்குள்ளாக நான் வர விரும்புகிறேன். இதை கத்தவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கேன். இதுவரைக்கும் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சரித்திரமே இல்லை, ஏதோ நான் சபைக்கு வருகிறேன் போகிறேன், ஆனால் இன்றைக்கு நான் இந்த இயேசுவை என்னோட சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் விசுவாசத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு கனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறவர்கள் அவங்க கர்த்தரை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. God bless you. God bless you. வேறு யாரும் இருக்கிறீங்களா? God bless you. God bless you. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோட உள்ளத்தில் வந்து உங்கள் மூலமாக ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இன்னும் சில குடும்பங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒருமைப்பாடு இல்லை. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு நடுவில் செப்பரேட் அக்கௌண்ட்ஸ், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு நடுவில் பிரிவினைகள், பிரச்சனைகள். உன் வேலை என்னுடைய வேலை கிடையாது, எனக்கு குழந்தையை நீ வளர்ப்பதில் நீ கூட இருப்பதில் சொல்லி பல தர்க்கங்கள், பல சண்டைகள், சாரலை போல உடன்படிக்கைக்கு விலக்கி கொண்டு இருக்கிற பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசி அன்போடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என் மகனே, என் மகளை நான் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உங்களுடைய குடும்பமாக நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்னோட உடன்படிக்கை உங்களுடைய வாழ்க்கையை குடும்பமாக நான் தர விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் அர்ப்பணிக்கிறேன், எங்கள் குடும்பமாக என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, பிரிவினைக்கு நான் காரணமாக இருப்பது இல்லை. இது முதற்கொண்டு கர்த்தாவே என்னுடைய ஹஸ்பண்டோடு என்னுடைய மனைவியோடு நான் ஒன்றாக இணைந்து நான் விசுவாசத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கரத்தை உயர்த்தி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க வருவேன். God bless you. God bless you. God bless you. கர்த்தாவே, ஒரே விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லுகிறவர்கள், God bless you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இந்த சிலருக்கு இருக்கிறீங்க, என் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் கொடுத்தா கூட சில சமயத்தில் சூழ்நிலைகளினாலே அந்த விசுவாசத்தை முற்றிலும் விசுவாசிக்காதபடி உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உடைய சொந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதை மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். பலருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத ஒரு அறிக்கைகள், விசுவாசம் பேசுகிற காரியங்கள், தன்னம்பிக்கை இல்லாதபடி விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறான்னு சொல்லி விரக்தியோடு பேசுகிற காரியங்கள், அந்த விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு விசுவாசம் இல்லாத மற்றவர்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனை பார்ப்பதை விட்டு நீங்கள் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கரத்தை ஊற்றி அர்ப்பணிங்க. கர்த்தா, விசுவாசமாக நான் இதோடு கொண்டு பேசுவேன், விசுவாசத்தோடு நடப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.